வாவுத்தமிழா நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுக்க மக்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் நோய்களில் முதன்மையானது இப்போது சர்க்கரை நோய். உலக அளவில் அதிக சர்க்கரை நோய் பாதிப்புள்ள நாடுகளில் முதன்மையானது இந்தியா. கடந்த 30 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் 150% பேருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகரித்துள்ளது என்று ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த சர்க்கரை நோய் ஒருத்தருக்கு வந்தால் உடலில் தொடர்ந்து பல பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஒருவருடைய செக்ஸுவல் வாழ்க்கையையும் அது பாதிக்கிறது. அதை எதிர்கொள்வது எப்படி? இது தொடர்பான நம்ம சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் பிரபல செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் நாராயண ரெட்டி. டாக்டருடன் பேசலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர், ஒருத்தருக்கு இந்த சர்க்கரை நோய் வந்ததுன்னா செக்ஸுவல் லைஃப்பில் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தும்? ஆண்களை பொறுத்த வரைக்கும் விரைப்புத்தன்மை கோளாறு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ரெண்டாவது ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன், துரிதஸ்கலனம், மூணாவது ரீட்ரோகைட் இஜாக்குலேஷன், அதாவது விந்து ஆண் உறுப்புலேருந்து வெளியே வரணும் உலகத்துக்கு. அப்படி இல்லாமல் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போய் மூத்திரப்பையில் போகுது. அது பேர் ரீட்ரோகைட் இஜாக்குலேஷன் சொல்லுவாங்க. கடைசியாக பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ், டிஸ்பரியூனியா. இது ஆணை பொறுத்த வரைக்கும். பெண் எடுத்தோம்னா பெண்ணுக்கு ஆர்காஸ்மிக் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த அம்மாவுக்கு இன்பம் கிடைக்காது செக்ஸில் ஈடுபட்டாலும். அடுத்தது பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ், டிஸ்பரியூனியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காம்ப்ளிகேட்டட் டயபிட்டிஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். பெண்களுக்கு வலியும் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மை டாக்டர்? அதாவது நான் டிஸ்பேரியூனியான வலி இருக்கும். இந்த விரைப்புத்தன்மை இருக்குல்ல டாக்டர், அது எதனால் வருது? அது எப்படி சரி பண்ணுறது? நம்ம உடம்புல ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சுவாசிக்கிறோம். ஆக்சிஜன் உள்ளே போகுது. அந்த ஆக்சிஜன் பயன்படுத்தி நம்ம உடம்பு தன்னுடைய வேலை செய்யுது. ஆனால் அதோடைய பை ப்ராடக்ட், அது பேர் அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே இருக்கும், பிறந்ததுலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் போய்ட்டுருக்கும். சுகர் அல்லது டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதினாலே இது அதிகமாக தயாரிப்பு ஏற்படுது. இந்த அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த இரத்த குழாய் இருக்கு இல்லையா, பிளட் வெசல், அதுக்கு 3 லைனிங் இருக்குது, 3 புறையாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற லைனிங் பேர் எண்டோத்தீலியம். அதோடைய ப்ரோட்டீன் பாதிப்பை கெடுத்துட்டு அந்த பிளட் வெசலை எக்ஸ்பேண்ட் ஆகாமல் பண்ணிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, போக வேண்டிய அளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது. எல்லா அவயவத்தையும் இருக்குது. ஹார்ட்டுக்கு இருக்குது, கிட்னிக்கு இருக்குது, கண்ணுக்கு இருக்குது. செக்ஸ் எடுத்திங்கன்னா ஆண் உறுப்புக்கும் இருக்குது. பெண்ணுடைய உடம்புல கிளைட்டோரின்னு சொல்லும், யோனி மலர் அல்லது யோனிஷன் சொல்லும். அதுக்கும் ரத்த ஓட்டம் கம்மியாகிறப்ப பாதிப்பு ஏற்படுது. இப்போது அது மட்டும் இல்லை, இந்த இரத்த குழாயுடைய உள்பறைய டேமேஜ் ஆனதுனால அதீரோஸ்க்லரோசிஸ்னு சொல்லுவோம். அது பாசி சேர மாதிரி பிளாக் ஆகுது. அது சேரப்போ என்ன ஆகும்னா, ஏற்கனவே இது எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது. இதுக்கும் இந்த பாசி மாதிரி வர்றதுனால நாங்கள் த்ராம்பஸ், அதீரோஸ்க்லரோசிஸ்னு சொல்லுவோம். ரத்த ஓட்டம் இன்னும் கம்மியாக போகும். ஆகையினால ஆணுக்கு விரைப்புத்தன்மை கோளாறு வருது. வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இது மாதிரி துரிதஸ்கலனம் சொன்னீங்க, அது துரிதஸ்கலனம் காரணம் என்னன்னா, நர்வ்ஸ் டேமேஜ் ஆனதுனால. இப்போ நான் சொன்னது பிளட் வெசல். ஒவ்வொரு நரம்புக்கும் அதுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது, அதுக்கும் பிளட்டு தேவைப்படுது. ஸோ அங்கேயும் டெஃபெக்ட் ஆனதுனால நரம்பும் ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் இந்த மாதிரி ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சரி பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்காது? கண்டிப்பாக இருக்குது. இப்போ முதல்ல எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஒரு கிரவுண்ட் ரூல் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஒரு மனிதனுக்கு வந்த செக்ஸ் பிரச்சனை இந்த சுகர்னால மட்டும்தானா, மற்ற காரணத்தினாலையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மற்ற காரணமாக இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு, இதுவாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் வேறு. அதை முக்கியம் பார்க்கணும். இப்போது சில மருந்து மாத்திரைகள் இருக்குது. அதை பயன்படுத்தி ஆணுக்கு விரைப்புத்தன்மை குறை ஓரளவுக்கு சரிப்படுத்த முடியும், பெண்ணுக்கும் அது ஓரளவுக்கு சரிப்படுத்த முடியும். இப்போ இந்த விரைப்புத்தன்மைக்கு இந்த வயகரா மாதிரி மாத்திரை எடுத்துக்கிறாங்களா டாக்டர்? அதை இதுக்கு எடுத்துக்கலாமா? வயகரா ஒரு கம்பெனியோட பிராண்ட் பேர். அதோடைய கெமிக்கல் பேர் சில்டனாஃபெல் சிட்ரேட்னு சொல்லுவோம். இதே மாதிரி பல வகையான மாத்திரைகள் இருக்குது. சில்டனாஃபெல், டெடலாஃபில்,
யூடனாஃபில், வர்தனாஃபில், அவனாஃபில் இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. இதுக்கெல்லாம் பொதுவாக நாங்கள் சொன்னேன் போனால் PDE5 இனிபிட்டர்னு சொல்லும், ஃபாஸ்ஃபோடைஎஸ்டேட் டைப் 5. இது இந்த மாத்திரை கொடுத்து அதனால் என்ன ஆகும்னா பிளட் வெசலை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிறோம். இப்போ ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக போகுது. ஒன்று விருப்பத்தன்மை கோளாறுக்கு 2 சொல்கிறேன் இல்லையா. ஒன்று ரத்த குழாய் டேமேஜ் ஆகி போக வேண்டிய அளவுக்கு ரத்தம் போகலை. நரம்பும் டேமேஜ் ஆகி அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது இல்லையா, ரிஜிடிட்டின்னு சொல்லும், அந்த ஸ்டிஃப்னஸை குறையனா நரம்பு சரியாக வேலை செய்யலாங்க. ரத்தம் ஓட்டம் ஃபுல்லாக போய் அது நல்லா ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நர்வஸ் சிக்னல்னால கண்ட்ராக்ஷன் வந்து ரிஜிடிட்டி ஸ்டிஃப்னஸ் வரும். நரம்பு பாதிப்பு ஏற்படுறதுனால அது கூட அஃபெக்ட் ஆகிடுது. 2 விதமாகவும் அஃபெக்ட் ஆகுது. இது மாதிரி இந்த துரித ஸ்கலிதத்துக்கும் மருந்து மாத்திரைகள் இருக்குது. செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இனிபிட்டர்னு சொல்லும், அதாவது SSRIன்னு சொல்லும். இது என்ன ப்ராப்ளம் பண்ணால் வயகராவோ இதுவோ தானாக அவங்க சாப்பிடக்கூடாது. ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாக்டர் உங்களுக்கு பிரச்சனைகள் வராதுன்னு நினச்ச பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும். வயகரா மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தலை சுற்றுறது, கண்ணெரிச்சல், அப்புறம் நெஞ்சு கொஞ்சம் கனத்து இருக்கிறது, இது மாதிரியான ஒரு பக்க விளைவுகள் ஒரு நாள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வந்து இந்த பக்க விளைவுகள் இல்லாத மாத்திரைகள் இருக்கா, இல்லை அது எதிர்காலத்தில் அந்த மாத்திரைகள் வர வாய்ப்பு இருக்கா? சரி, நான் அதுக்கு பதில் சொல்லுன்னா ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்கிறேன். ஒரு மருந்துக்கு பக்க விளைவுகள் இல்லைன்னா விளைவுகளே கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஃபெக்ட் அண்ட் சைடு எஃபெக்ட் 2 இருந்தால் தான் அது சரி. இப்போது வயகரா போன்ற மாத்திரைகள் என்ன செய்யுதுன்னா ரத்த குழாயை எக்ஸ்பேண்ட் பண்ண வச்சு ரத்த ஓட்டம் அதிகமாக பண்ணுது. ஆனால் மாத்திரைக்கு வந்து இங்கே மட்டும்தான் பண்ணணும், மற்ற இடத்த பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அதனால் சில பேருக்கு என்ன ஆகும்னா ஆண் உறுப்பில் மட்டும் அந்த எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் தலையிலையும் சாப்பாடு இது இருக்கு இல்லையா, கேஸ்ட்ரோன்ட்ரா, அதுலேயும் அந்த மாதிரி இடத்துல கூட ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். ஆகையினால தலை பாரமாக இருக்கும். அதாவது ஒரு ஜலதோஷம் பிடிச்சா எப்படி ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்கு. ஏன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக போகுதாங்க. அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது நம்ம மாத்திரைகள் பயன்படுத்த உடம்பு கற்றுக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று, ஒரு மாத்திரை ஒருத்தருக்கு பக்க விளைவுகளை வந்ததுனால மற்றவனுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பாடி அமைப்பு வெவ்வேறாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கு இந்த மாத்திரை வேலை செய்யலைன்னா நான் சொன்னேன் இப்போ யூடனாஃபில் இது அந்த மாதிரி மாத்திரைகள் ட்ரைன் பண்ணி பார்க்குறோம் நம்ம. ஆனால் அந்த மாதிரி மாத்திரைகளை மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டு வாங்காமல் டாக்டர்களை கன்சல்ட் பண்ணி வாங்குறது கரெக்டு. ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போனால் தான் டாக்டர் வந்து ஒரு மனிதனை பரீட்சை பண்ணி ஒரு பர்டிகுலர் மாத்திரை கொடுத்தா எஃபெக்ட் அதிகமாக இருக்குமா சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்குமா தெரிஞ்சுட்டு கொடுப்பாங்க. 2வது சில கண்டிஷன் சில மாத்திரைகள் கொடுக்கக்கூடாது, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மருந்து கடைக்காரனுக்கு என்ன தெரிய போகுது? அதனால் இவங்களாம் போடுறது வந்து ரிஸ்கி தான். இப்போ இதை மாதிரி சொன்னீங்க டாக்டர், பெண்களுக்கு அதை மாதிரி இப்போ இந்த மெனோபாஸ் இது சுழற்சி இருக்குல்ல டாக்டர், அதை வந்து சர்க்கரை நோய் பாதிக்குமா? மெனோபாஸுக்கும் சர்க்கரை நோய்க்கு சம்மந்தம் கிடையாது. சர்க்கரை நோயினால் அந்த இது சொன்னேன் இல்லையா, பெண்ணுடைய யோனிமலர் டைட்டோரிஸ், அதுக்கும் ரத்த ஓட்டம் கம்மியாக போகுது. அந்த நரம்பும் பாதிப்பு ஏற்படுறதுனால அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் கம்மியாகும். ஏன்னா அந்த கிளைட்டோரிஸ் தான் ஒரு மினியேச்சர் ஆண் உறுப்பு. ஒரு மேலுக்கு ஆணுக்கு எப்படி ஜனன உறுப்பு பீனிஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ, நரம்புகள் அதிகமாக இருக்கோ, அதே மாதிரி பெண்ணுடைய யோனி மலரில் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு பிளட்டும் சரியாக போகாமல் இருந்தால் அந்த அம்மாவுக்கு எப்படி இன்பம் கிடைக்காது, அது அஃபெக்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன சுகர் வரதுனால பிளட் வெசல் அஃபெக்ட் ஆகுதுன்ட்டு. பெண்ணுடைய ஜனன பாதை இருக்கு இல்லையா, வஜைனல் கெனால், அங்கேயும் ரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டனால லூப்ரிகேஷன் கம்மியாகிடுது. அப்போ என்ன ஆகும், ட்ரையாக இருக்கிறப்போ செக்ஸில் ஈடுபடுறப்போ உரசல் ஏற்பட்டு எரிச்சல் வலி இருக்கும். ஆண்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த விருப்பத்தன்மை இருக்கிறதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம்னு சொன்னீங்க. இதே மாதிரி பெண்களுக்கு இந்த ப்ராப்ளங்களுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம்? இப்போ விருப்பத்தன்மையார் ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறதுக்கு பெண்ணுக்கு ஒன்றும் கிடையாது. உலகத்தை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு, இந்த வயகரா மாத்திரையை பெண்ணுக்கு கொடுத்து பார்க்கலான்ட்டு. ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லை. ஆனால் இந்த லூப்ரிகேஷன் கம்மியாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா,
அதுக்கு ஆர்டிஃபிஷியல் லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அந்த பெண்ணுக்கு மனசில் ஒரு ஆர்வம் கம்மியாக இருந்தது, நாட்டம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு புதுசாக அமெரிக்காவில் 2 மாத்திரை மருந்து வந்திருக்கு. ஒன்று பிராண்ட் நேம் ஆடி, இன்னொரு வைலிசி. அது இன்னும் அந்த அளவுக்கு எல்லா நேரம் ஏற்றுக்க முடியல, ஆனால் இப்போ வந்திருக்கு மார்க்கெட்டில் அமெரிக்காவில். இது மாதிரி டாக்டர் இப்போ சமீபத்தில் ஒரு சயின்ஸு ஒரு மேகசினில் வந்த ரிப்போர்ட் படி அந்த வளர்ச்சிதை மாற்றம்ங்கிறது இப்போ ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வளர்ச்சிதை மாற்றம் அடுத்த இருதய நோயை, சர்க்கரை நோயை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் செக்ஷுவல் லைஃப்பை பாதிக்குமா? சர்க்கரை நோயினால் உடனே பாதிப்பு ஏற்படாது. அது சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாமல் சில வருஷங்கள் கழிச்சு அப்போ தான் இந்த பாதிப்பு ஏற்படும். இந்த இரத்த குழாய் பாதிப்பு, நரம்புக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. இப்போ ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி சர்க்கரை வியாதி கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த பிரச்சனை வராது. இவர் டாக்டருடைய அட்வைஸ் ஃபாலோ பண்ணாமல் கண்ட்ரோல் இல்லாமல் போனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வரலாம். அதுதான் நான் பார்க்கணும். டாக்டர், இந்த வளர்ச்சிதை மாற்றம் பற்றி சொன்னீங்க. இது சர்க்கரை நோய் பாதிப்புள்ள எல்லாத்துக்குமே வருமா? இது இல்லை. விருப்பத்தன்மை கோளாறு வர்றதுக்கு சர்க்கரை ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் சர்க்கரைவாதி இருக்கிற எல்லாருக்கும் வரணும்னு சொல்ல முடியாது. அது சரியாக கண்ட்ரோலில் வச்சுக்காமல் இருந்தால் சில நாள்கள் கழிச்சு பிரச்சனை வரலாம். இன்னொன்று, இப்போ சர்க்கரை வியாதினால் விருப்பத்தன்மை கோளாறு மட்டும் கிடையாது. சில பேருக்கு கண் பாதிப்பு ஏற்படுது, சில பேருக்கு ஹார்ட் பாதிப்பு ஏற்படுது, சில பேர் கிட்னி பாதிப்பு ஏற்படுது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய பெரிய அரசியல்வாதி கூட கிட்னி டேமேஜ் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேள்வி சார் எதுக்கு அவங்களுக்கு வரலன்னு சொல்கிறது கஷ்டம். ஏன்னா வியாதி ஒன்று தான், பிரச்சனைகள் ஒன்று தான். ஆனால் ஒருத்தருக்கு எதுக்கு விருப்பத்தன்மை கோளாறு வந்திருக்கு, அவருக்கு ஏன் கண் பாதிப்பு ஏற்படுது சொல்ல தெரியாது. மருத்துவ உலகத்துக்கு இது வரைக்கும் எதுக்கு ஒருத்தருக்கு இது வந்திருக்கு சொல்ல முடியாது. நாங்கள் பொதுவாக சொல்லப்போனால் இது ஒரு ரேண்டம். இது அவங்க சிம்பிளாக சொல்லப்போ அவங்க அதிர்ஷ்டம் பொறுத்திருக்கான்னு சொல்லுது. ஆகையினால் ஜென்ரல் பாப்புலேஷனை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சர்க்கரை வியாதியோடைய காம்ப்ளிகேஷன் முதல்ல என்ன சொன்னாங்க, கிட்னி எஃபெக்ட் ஆகுனாங்க. இப்போ டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு கண் பாதிப்புன்னு சொன்னாங்க, டயபெட்டிக் ஃபுட்டுன்னு சொன்னாங்க. இப்போ இதை பற்றியும் நம்ம யோசனை செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் இந்த சர்க்கரை நோய் பாதிப்புள்ள உங்களுக்குள்ள காமனாக இருக்கிற ஒரு சந்தேகம் டாக்டர், இப்போ ஒரு 2 பேரில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அவங்க உடலுறவு கொள்ளும்போது பாதிக்காதவங்களும் அது பாதிக்குமா அப்படிங்கிறது? கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு தொத்து நோய் கிடையாது, இது ஒரு டிஸார்டர். அதனால் யாருக்கு அந்த பிரச்சனை ஏற்படுதோ அந்த பிரச்சனை அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், மற்றவனுக்கு பரவாது. சர்க்கரை நோய் உள்ளவங்கள அது குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கு மாத்திரைகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதை மாதிரி நம்ம ஃபுட்டில் என்னென்ன மாதிரி ஃபுட்டுகளை எடுத்துக்கிட்டால் ஒரு நல்லா இருக்கும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஃபுட்டு கொஞ்சம் மெயின் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா எந்த டயபெட்டிக் டாக்டர் போனாலும் 3 சொல்லுவாங்க. 1 மருந்து, 2வது டயட்டு, 3வது எக்ஸசைஸ். இப்போ மருந்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் சொல்லிடுறாங்க. எக்ஸசைஸை பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபுட்டோடு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற ஃபுட்டு ஹேபிட்டே சரியில்லை. இப்போ நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா காய்கறி கொஞ்சமாக தான் கொடுக்குறான். நீங்கள் நான்வெஜ்ஜான்னு கேட்டாலும் 3 துண்டு மட்டன் தான் கொடுக்குறான், 2 சிக்கன் கொடுக்குறான். அரிசி மட்டும் எவ்வளோ கொடுத்துட்றான். கார்போஹைட்ரேட் எவ்வளோ அதிகமாக போகுதோ அதனால தான் சர்க்கரை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக போகுது. ஸோ லெஸ் கார்போஹைட்ரேட், லெஸ் ஸ்டார்ச்சி ஃபுட். சில பேர் சொல்லுவாங்க நிறைய சாப்பிட்டு சாதம் சர்க்கரை மட்டும் 1 ஸ்பூன் சர்க்கரை கம்மி போடணுமாங்க. அது பேச கிடையாது. சுகரோடைய இதோட ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது நம்ம அரிசியில் இருக்க, கோதுமையில் இருக்குது. ஆகையினால அதை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த அளவு கம்மி வச்சுக்கிட்டு காய்கறி அளவு அதிகமாக வச்சுக்கணும். ப்ரோட்டீன், இங்கே நான்வெஜ்ஜியன் இருந்தால் மட்டன், சிக்கன், ஃபிஷ், எக்கு. வெஜிடேரியனாக இருந்தால் தால், இதெல்லாம் கூட. இன்னொன்று, இந்த நீங்கள் பருப்பு வகைகள் சொல்கிறீங்க இல்லையா, அதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதனால் பருப்பு ப்ரோட்டீன் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பருப்பு வகையிலையும் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஆனால் அளவு கம்மியாக இருக்குது. ஆக மொத்தத்தை நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது அது ஒன்று. இன்னொன்று சொல்ல, நான் ஒரு வாரத்தில் 150 நிமிஷம் நடக்கணும். முக்கியமாக சாப்பிட்ட பிறகு நடந்தால் பெனிஃபிட் அதிகம்னு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே ஒன்று என்னன்னா,
பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டல, லஞ்ச் டைம் வந்து சாப்பிட்டுட்றோம். அது மாதிரி சாப்பிட்ற அதிகமாக இன்சுலின் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்கும். சார் டாக்டர், நீங்கள் இந்த சாப்பிட்ட பிறகு நடக்கிறத பற்றி சொன்னீங்க. இந்த மக்கள்கிட்ட வந்து சாப்பிட்ட பிறகு நடந்த ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு ஒரு குறிப்பாக படியேறது அந்த மாதிரி விஷயங்களில் இன்னொரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மையா? அதாவதுங்க, நான் நடக்கிறது தான் சொன்னேன். எக்ஸசைஸ்ன்னு சொல்ல வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸ்டெனுவஸ் எக்ஸசைஸ் பண்ணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதாரணமாக நடந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேறு என்ன டாக்டர் உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் சொல்லலாம்? இந்த சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான ஒரு செக்ஷுவல் லைஃபை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சர்க்கரை வியாதி வந்தவங்களாம் வந்து பயந்துட தேவையில்லை. பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு வருமா அந்த பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க கான்ஸ்டியூஷனை பொறுத்து இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க அதை பொறுத்து இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் பயப்பட தேவையில்லை, நொந்து போக தேவையில்லை. அது தாண்டி வர்றதுக்கு வழிமுறைகள் இருக்குது. நான் ஏற்கனவே மாத்திரை பற்றி பேசியிருக்கேன். ஒரு வேளை ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகியிருந்த ரத்த குழாயெல்லாம் இந்த மாத்திரை வேலை செய்யலைன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா வேக்யூம் சக்ஷன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பம்ப் மாதிரி. இந்த பம்ப் வச்சு ஆணுறுப்பில் வேக்யூம் க்ரியேட் பண்ணி ரத்தத்தை அங்கே இழுத்துரும். அது திருப்பி வானுறுப்பு வெளியே எடுக்கிறப்போ ரத்தம் திரும்பி உள்ளே போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிலாஸ்டிக் பேண்ட் இருக்கும், ஒன்று ரப்பர் பேண்ட் மாதிரி. அதை இங்கே போட்டு விட்டுடுவாங்க, இதை எடுத்துடுவாங்க. அப்போ பெட் அங்கேயே தங்கும். இது ட்ரை பண்ணலாம். அதுக்கும் வேணான்னா கடைசியாக பிரம்மாஸ்தான் இருக்கும் ஒன்று. என்னது? பீனைல் பாஸ்தட்டிக் சர்ஜரி. ஒரு திறமை உள்ள யூராலஜிஸ்ட்டு, இப்போ அவங்க தான் ஆண்டாலஜிஸ்ட்னு சொல்கிறோம். சிலிக்கான் ராட்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு ராட் எடுத்து ஆணுடைய ஆணுறுப்பில் அங்கே வச்சு ஆப்ரேஷன் பண்ணி முறிட்டாங்கன்னா பிறப்பத்தன்மை இருக்கும். தேவையில்லாதப்போ வளைச்சி வச்சுக்கலாம், எப்போ தேவைப்படுறதோ ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ எனக்கு மாத்திரையும் தேவையில்லை, சுகர் எந்த லெவலில் எந்தையும் பிரச்சனை கிடையாது. வலி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒன்று. இது இல்லாமல் செக்ஸில் சுகம் அனுபவிக்கணும்னா ஒரு ஆணுறுப்பு பெண் உறுப்பு மட்டும் தேவையில்லைப்பா. நான் ஜெனிட்டல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னு சொல்லும். வாய் யூஸ் பண்ணி, நாக்கு யூஸ் பண்ணி, விரலை யூஸ் பண்ணி, இப்போ தான் நீங்கள் பேப்பரில் படிக்கிறீங்க, விளம்பரமெல்லாம் பார்க்குறீங்க, செக்ஷுவல் டாய்ஸ்ன்னு சொல்கிறது. நான் வந்து டாய்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், செக்ஷுவல் எய்ட்ஸ், ஏன்னா உதவி செய்தது. அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து சந்தோஷப்படலாம், சுகம் அனுபவிக்கலாம். முக்கியமாக வந்து நம்ம ஊரில் பண்ணுற மிஸ்டேக் என்ன, செக்ஸ்ன்னா ஒரு பெண்ணுடைய ஜனன உறுப்பில் ஆணுறுப்பு மட்டும் வச்சு செக்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அது ஜெனேட்டல் இன்டர்கோர்ஸ். எக்ஸ்ட்ரா ஜெனேட்டல் அல்லது நான் ஜெனரல் இன்டர்கோர்ஸ்னு இருக்குது. இந்த தொடுதல் இதெல்லாம் மெயினாக இருக்குது இல்லையா, அந்த இன்டிமசி நெருக்கம் கிடைக்கிது, அந்த சந்தோஷம் தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் பேசும்போது அந்த PDE5 பற்றி சொன்னீங்க, வந்து அப்படின்னா என்ன? அது இப்போது ஒரு மனிதனுக்கு செக்ஸில் ஒரு தூண்டுதல் கிடச்சிருக்கு, உணர்ச்சி வசப்படுறாரு. ஆகையினால என்ன ஆகுதுன்னா அவருடைய ஆண் உறுப்பில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு என்ற கெமிக்கல் தயாராகுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு கெமிக்கல்னால சைக்ளிக் ஜிஎம்பின்னு ஒரு இன்னொரு என்சைம் இருக்குது. அது பிரேக் டவுன் பண்ணி 5-GMPன்னு வரும். 5 குளுக்கோஸ் மோனோஃபாஸ்பேட், குளுக்கோசமைன் மோனோஃபாஸ்பேட். இந்த 5-GMPனால தான் அந்த இரத்த குழாய் எக்ஸ்பேண்ட் ஆகி ரத்தம் ஆணுறுப்பு நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் விருப்பத்தனையாக வரும். ஆனால் இயல்பில் வாழ்க்கையில் வந்து எல்லாமே செக் அண்ட் கவுண்டர் செக் இருக்கும். உதாரணம் சொல்கிறேன், பகல் இருக்குது, இரவு இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, ரைட் இருக்குது, ராங் இருக்குது, எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் எஃபெக்டும் சைடு எஃபெக்டும். இந்த 5-GMP வந்ததுனால அவன் பண்ண PDE5 பாஸ்போடைஎஸ்டர் டைப் 4ன்னு இன்னொரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் போய் இதோட ஆக்ஷன் பிளாக் பண்ணிவிடுது. ஆகையினால வந்த விருப்பத்தன்மை ரொம்ப நேரம் நீடிக்காது.
அதோடைய இது கவுண்டர் செக் பண்ணுது. இப்போ நான் கொடுக்குற மாத்திரை என்ன ஆகுதுன்னா இந்த கவுண்டர் செக் பண்ணுது இல்லையா PDE5, அதோடைய எஃபெக்டை பிளாக் பண்ணிடுது. அதனால தான் அது பேர் PDE5 இன்ஹிபிட்டர்னு சொல்கிறோம். அந்த அதெல்லாம் இப்போது தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், அப்புறம் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சொல்கிறோம். அதுலேயே மாவட்டங்கள் இருக்க உள்ள அந்த மாதிரி PDE5 வந்து ஒரு ப்ராட் ஹெட்டிங். அது உள்ள செல்டனாஃபில், வயக்ரா 31 மாத்திரை இருக்கு பேன் இந்தியாவில். டடலாஃபில், யூடனாஃபில், வர்தனாஃபில், அவனாஃபில், இது மாதிரி போன்ற மாலிகை இதெல்லாம் அந்த PDE5 இன்ஹிபிட்டரில் சேர்ந்துருக்கு. நீரிழிவு நோய், உடல் பருமன் உள்ளவங்களுக்கு அந்த நியூட்ரல்கள் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன? அண்மையில் பார்த்திங்க போனால் நிறைய கம்பெனிஸ் டாக்டர்ஸும் அதை எழுதுகிறாங்க நியூட்ராசூட்டிகல்ஸ். ஒரு கடந்த 50-60 வருஷமாக தானே இப்போ சிந்தட்டிக் மருந்துகள் வந்துட்டுருக்கு. அதுக்கு முந்தி எல்லாமே பிளான்ட் பேஸ்ட் தானே, மூலிகையை செடி பொறுத்து தானே, அங்கே தானே வந்திருக்கு. ஆனால் எல்லா மூலிகையும் உதவி செய்யாது. அது மூலிகையோடைய வேலை செய்யக்கூடிய அந்த கெமிக்கல் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் தனியாக பண்ணிடணும். அதுதான் திறமை இருக்குது. இப்போ இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பிளட் வெசல் இன்னர் லைனிங் அது டேமேஜ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு, அந்த டேமேஜை கம்மி பண்ணும். இப்போ சிகரெட் குடித்தாலோ, சர்க்கரை வியாதி அதிகமாக வந்தாலோ, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலோ, வெயிட் அதிகமாக இருந்தாலோ, அதனால் அங்கே டேமேஜ் ஆகுது. சர்க்கரை வியாதி மட்டும் சொல்ல முடியும், இதெல்லாம் கூட ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டேமேஜ் எந்த காரணத்தில் வந்தாலும் சரிதான், நம்ம டோட்டலாக நிறுத்த முடியாது. அதோடைய ஃபர்தர் ப்ரோக்ரெஷன் இன்னும் அதிகப்படாமல் நீடிக்காமல் அந்த லெவல்லையோ கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கு இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா எல்லா நியூட்ராசூட்டிகலும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இப்போ நீங்கள் ஆப்பிள் பழம் ஒன்று இருக்குது, அது கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கிற ஆப்பிள் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். ஏன்? அந்த ஆப்பிள் துண்டு அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுனால தான் ஆக்சிடேஷன் ஆகி அது ப்ரௌன் ஆகிடும். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், உட்காந்துருக்கோம், ஒவ்வொரு வினாடியும் சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் உடம்புக்கு நடந்துகிட்டே இருக்கும். இது தவிர்க்க முடியாது, இது இயல்பாக எல்லாருக்கும் நடக்க முடியாது தான். அதனால் அவன் பயந்த தேவையில்லை, பேனிக் ஆக தேவையில்லை. இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் பயன்படுத்தினா அந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணும். அதுதான் அதை கொடுக்குறாங்க. இந்த சர்க்கரை நோய் பாதித்தவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்பையும் நல்ல ஆரோக்கியமாக நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆலோசனைகள் சொன்னீங்க. அது பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். நன்றி டாக்டர். வணக்கம், நான் சிநேகன் பேசுகிறேன். வாவ் தமிழா இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.